பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே காணொளி மூலம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். ஆறுதலும் சமாதானமும் வாழ்க்கையின் நம்பிக்கையையும் எங்களுக்கு தந்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் காணொளி காட்சி மூலம் உம்மை ஆராதிக்க ஒன்று கூட குடும்பமாக முழங்கால் படியிட்டு அப்பா என்றுமை கூப்பிட்டு நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஐசப்பா, ஊரடங்கு காலத்தில் ஆலயங்கள் அடைப்பட்டு கிடைக்கிற நேரங்களில் காணொளி மூலம் நாங்கள் ஆண்டவருக்காக எங்கள் கண்களை ஏறிட்டு பார்க்க நல்ல ஒரு கிருபையை தந்திருக்கிறேன். நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர்கள் மத்தியில் அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியோடு சென்றேன் என்ற மனமகிழ்ச்சியை காணொளி மூலம் உம்மை ஆராதிக்கும் போது ஆண்டவர் எங்கள் வாழ்வில் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் எனக்கு மகிழ்ச்சியாய் இராவிட்டால் நான் துக்கத்தில் அழிந்திருப்பேன் என்ற உம்முடைய வேத வசனத்தின் பிரகாரம் உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் காதுகளில் தொனிக்க இந்த ஆராதனையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே விரும்புவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறவனமாகவே உம்மை ஆராதிப்பதை
வாஞ்சியோடு எதிர்பார்த்து சமூகத்தில் இல்லங்களில் குடும்பமாக பிள்ளைகளோடு இணைந்து ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர்களோடு கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். சாமி, மரியாளை போல உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாரும். ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு கூட இரும். பாடுகிற பாடல், வாசிக்கிற வேத பகுதி, ஜபிக்கிற ஜபங்கள், கேட்கிற உடைய வார்த்தை எல்லாவற்றின் மூலமாகவும் ஆண்டவர் எங்களோடு பேசும்படி, எங்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையை தரும்படி, எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் தரும்படி ஜெபிக்கிறோம், தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கேலும் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் வண்ணமாக 7வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 7. நாம் தேவ சன்னிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக வந்தாதி கர்த்தரண்டையில் வணக்கம் செய்வோமாக. 7வது பாமாலை, பழைய பாட்டு 8. முறையாக 18ஆம் சங்கீதத்தின் முதல் 6 வசனங்களையும்
20ஆம் வசனம் முதல் 30வது வசனம் வரை உள்ள பகுதியை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 18 முதல் 6 வசனங்கள், 20ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்வேன். துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. இருபதாம் வசனம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் ஆன சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமை போனதால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், நீ வனாந்திரத்திலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடு கோபம் உண்டாக்கினாய் என்பதை நினை, அதை மறவாதே. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடம் வந்து சேரும் நாள் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்கள் என்பதை உணருங்கள். கர்த்தர் உன்னிடம் மன தாழ்மை அல்லவோ எதிர்பார்க்கிறார். முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்வோம். நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மில் என்ன குற்றமுண்டு? நாம் தவறிப்போன வாழ்வு என்ன என்பதை திரும்பி பார்ப்போம். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, தேசத்தின் மக்கள் நாங்கள் சாகாத படிக்கு தேவனிடம் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கேட்டது போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சாகாத படிக்கு, அழிந்து போகாத படிக்கு
தண்டியாத படிக்கு மன்னிப்பை ஆண்டவரிடத்தில் கேட்போம். கொரோனா என்னும் பயங்கரத்தின் தொற்று உலகத்தை பாதித்து வேதனைப்படுத்துகிறது. இந்திய தேசத்தை தாக்கினது. தமிழகத்தில் அதிக பாதிப்பு, கன்னியாகுமரியில் நம்முடைய மாவட்டத்தில் அதிக பாதிப்பு. பூமி அதிர்ச்சி பல இடங்களில் ஏற்படுகிறது. சுனாமி எச்சரிப்பு இந்நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சம், வெள்ளப்பெருக்கு தேசத்தின் பல இடங்களில் ஏற்படுகிறது. இந்த பயங்கரத்தின் மத்தியில் கர்த்தர் நம்மை காக்கும்படி, நம்முடைய பாவங்களுக்கு தண்டனையை அருளாத படிக்கு மன்னிக்கும்படி அவரை நோக்கி பார்ப்போம். யோபு தன் வாழ்விலும் தன் பிள்ளையுடைய வாழ்விலும் தவறு செய்திருப்போம் என்று நினைத்து அனுதினமும் தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் கடவுளை நோக்கி பார்த்தது போல நாமும் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்வோம். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்முடைய மாம்ச பலவீனத்தில் விழுந்து போன தருணங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரே மன்னியும் என்று அவரை நோக்கி பார்ப்போம். பிறர் வாழ்வை நோக்காது நம்முடைய வாழ்வை மட்டும் நோக்கி சுயத்தோடு வாழ்ந்த தருணங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து தவறுகளை அறிக்கை செய்வோம். நம் சகோதரர்களை பகைத்த தருணங்கள், நம்முடைய சகோதரர்களுக்கு வஞ்சனை செய்த தருணங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து மனம் வருந்தி நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்வோம். கடவுள் நமக்கு குடும்பங்களை தந்திருக்கிறார். கணவன் மனைவிக்கு விரோதமாகவும், மனைவி கணவனுக்கு விரோதமாகவும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாகவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாகவும், சகோதரன் சகோதரிக்கு விரோதமாகவும் செய்த எல்லா குற்றங்களையும் உணர்ந்து மனம் வருந்தி பாவங்களை அறிக்கை செய்வோம். கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்த அழைக்கப்பட்ட நாம் மகிமை அல்ல, ஆண்டவர் தூஷிக்கப்பட காரணமாக அமைந்தோம். தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்வோம். புனிதமான ஆண்டவருடைய சரீரமாகிய திருச்சபையை களங்கப்படுத்தும் வகையில் செயல்பட்ட அனுபவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். குறைகளை எல்லாம் உணர்ந்து நம்முடைய தவறுகளை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்வோம்.
வாழ்நாள் எல்லாம் வீணாளாய் சென்று போயிற்றே, ஐயோ மோசம் போனேன், விட்ட நன்மை அழுதாலும் வருமோ என்று 468வது பாமாலையின் 4வது சரணத்தையும் பல்லவியும் பாடி நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்வோம். மன்னிப்பும் மீட்பும் அருளும் கடவுள் உள்ளதை உள்ளபடியே மனம் வருந்தி அறிக்கை செய்த உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளித்து உங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்து உங்களைப் போலவே பிறர் படைப்புகளையும் மதிக்கவும் பாராட்டவும் பாதுகாக்கவும் இறைவன் உங்களுக்கு தந்த வாழ்வு, வாய்ப்புகள், திறமைகள், சாதனைகள் அத்தனையும் அவர் திரு புகழுக்கே ஒப்புவிக்கவும் தீமையில்லா புது வாழ்வு வாழவும் அருள் செய்வாராக. ஆமேன். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தனுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறவனமாகவே ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் பெற்று வருகிற நன்மைகள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடலுக்கும் நமது உயிரை மரண கண்ணிக்கும் பாதுகாத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அழகான ஒரு குடும்பம், குடும்பத்தில் முதியோர், தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி, குழந்தைகள், அழகான குடும்ப அமைப்பு எல்லாம் தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பல குடும்பங்களை ஒன்றிணைத்து அழகான திருச்சபை உறவை கடவுள் தந்திருக்கிறார். திருச்சபையின் ஊழியங்கள் இந்த ஊரடங்கு காலத்திலும் காணொளி மூலம் ஆண்டவரை ஆராதிக்க தந்த நல்ல ஒரு வாய்ப்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கொரோனா என்னும் கொடிய நோய் தொற்று அநேகரை பாதித்து அநேகர் மரிக்க காரணமாக அமைந்தது. வெளியூரில் இருக்கிற நம்முடைய குடும்பத்தார், பிள்ளைகள் சொந்த ஊருக்கு வர முடியாமல் தவிக்கிற சூழல். இப்படிப்பட்ட வேதனை, இந்த வியாதிக்கு ஆண்டவர் மருந்து கண்டுபிடிக்கும் நல்ல சூழலை தந்திருக்கிறார். மருந்து கண்டுபிடித்து சோதனை நிலைக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தேசத்தில் கடவுள் தந்த நல்ல ஆட்சி,
அமைதியான வாழ்வு, பாதுகாப்பான ஜீவியம், இவற்றையெல்லாம் தந்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். சமீப காலமாக எல்லை பகுதியில் அண்டை நாடுகள் அச்சுறுத்தல், வேதனையோடு, பதற்றத்தோடு, கண்ணீரோடு நின்ற காலங்கள், கடவுள் இந்த அச்சுறுத்தலை மாற்றி எல்லையில் அமைதி, எதிரி நாட்டின் படைகள் விலகி போகின்ற சூழல் கடவுள் தந்திருக்கிற இந்த பாதுகாப்புக்காக நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுநாதர் தம் ஜீவனை தந்து நம்மை மீட்டு கொண்டார். உயர்ந்த அன்பை இயேசுவில் நாம் அனுபவிக்கிறோம். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்லுவேன் என்ற பாடலின் பல்லவி 1, 2 சரணங்களை பாடுவோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார், நம்முடைய ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்தார். மன நிறைவோடு இயேசுநாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் கிறிஸ்துவப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்த போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாளைக்கு நாங்கள் மன்னிக்கிற பொழுது பாவக்குற்றங்கள் மன்னியும். எங்களை சோனிக்கு பேஸ் பண்ணாமல் தீமைச்சு கொள்ளும். ராஜமும் வல்லமையும் மயமையும் என்னுடைய குடிகளே, ஆமேன். அமருங்கள். வாசிக்கும் படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் வரை, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் வரை. ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாத படிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிப்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் கீர்த்தியிலும் நற்கிரீத்திலும் எத்திரெனப்பட்டாலும் நிஜத்தினராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாயும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாயும் தண்டிக்கப்பட்டவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்பட்டவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். தேவ சமூகத்தில் கண்ணீரோடு வேதனையோடு நாம் கடந்து வருகிறோம். நம்மை சூழ துன்பங்கள், நம்முடைய தேசத்தில் அமைதி இல்லாத ஒரு சூழல், எதிரியின் தாக்குதலின் அச்சம், தீவிரவாதத்தின் பயங்கரம், சமய வெறியின் தாக்குதல், இப்படிப்பட்ட வேதனையின் மத்தியில், துயரத்தின் மத்தியில் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி எத்துன்ப நேரத்திலும்
ஆறுதல் உனக்களிப்பார். இயேசு அழைக்கிறார் என்று பக்தன் பாடுகிற வண்ணமாகவே பாடி ஆண்டவரை நாம் ஒரு முறை கூட நோக்கி பார்ப்போம். துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். இருந்தாலும் பேருங்கள் யாராயிருந்தாலும் பேருங்களில் கருத்துடன் நம்மை காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவர் உம்மை தம் கரங்களில் இயேசு எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளினேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று வாக்கு சொன்னீரே சாமி. இந்த துன்பமான வேளையில், வேதனையான நேரத்தில் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சாமி. எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் தாரும் ஆண்டவரே. எங்கள் தடுமாற்றமான வாழ்வை நம்பிக்கையின் வாழ்வாக மாற்றும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீக்கி நிறைவை தாரும் ஆண்டவரே. பாதுகாப்பற்ற எங்கள் வாழ்க்கையில் நீ துணை இருந்து எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாப்பை தந்தருளும் ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளையை கரம் பிடித்து அழைத்து கொண்டு போவது போல நன்மையான பாதையில் எங்களை அழைத்து கொண்டு செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் குடும்பமாக இல்லங்களில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சாமி. உலகத்தை நாங்கள் நம்பவில்லை சாமி. செல்வத்தை நாங்கள் நாடி ஓடவில்லை சாமி. எங்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய ஜீவனுள்ள ஆண்டவரையே நாங்கள் தேடி அவர் பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. ஆலயத்தின் கதவுகள் அடைப்பட்டு கிடைக்கிறது. விசுவாசிகள் ஒன்று கூட முடியாமல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. வெளியே வந்து உலாவுவதற்கு முடியாத ஊரடங்கு. இப்படிப்பட்ட வேதனையான அனுபவத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எங்களுடைய வேதனையை நீக்கி ஆறுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்தியும் கரங்களில் தருகிறோம் சாமி. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் எங்களை விட்டு நீக்கி ஆறுதல் தரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சாமி. தனிப்பட்ட வாழ்வில் அவர்கள் சந்திக்கிற கஷ்டங்கள் துன்பங்களை ஆண்டவர் நீக்கும் ஆண்டவரே.
சந்தோஷமான வாழ்வை தாரும் ஆண்டவரே. வெளியே சொல்ல முடியாத மன பிரயாசத்தோடு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் கண்ணீரினால் என் படுக்கை நனைந்து போயிற்று என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறவனமாகவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் படுக்கையில் அழுது கொண்டே படுக்கிறோம் சாமி. எங்களுடைய மனவேதனை நீர் அறிந்திருக்கிறீர் சாமி. எங்களுடைய மனவேதனைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. எங்கள் வாழ்வின் துணை இருந்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், ஆண்டவர் தந்த உறவை ஆசீர்வதியும். குடும்பத்தில் சமாதான வாழ்வை தாரும். ஒருவரை ஒருவர் நேசிக்கும் உறவை தாரும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தாரும். ஒருவர் குற்றத்தை ஒருவர் தாங்கி அன்பு என்ற உறவோடு வாழக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் இருக்கிற மனக்கசப்புகள், மனஸ்தாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி ஆறுதலை தரும்படி ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகளை நினைவு கூறுகிறோம். குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளை உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஊரடங்கு காலத்தில் வேலை வாய்ப்புகள் குறைந்திருக்கிற சூழலில் ஆண்டவரே, வரவேண்டிய சம்பளங்கள் வராத நிலையில் இருக்கிறோம் சாமி. பல நிலையில் எங்கள் குடும்பங்கள் நெருக்கடியில் வாழ்வதை ஆண்டவர் காண்கிறீர். அந்த நெருக்கடியின் சூழலை ஆண்டவர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் வியாதி சாமி, அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஊரடங்கு காலத்தில் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது சுவாமி. மருத்துவமனைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவம் செய்ய முடியாமல் பல நிலையில் வியாதியில் வேதனைப்படுகிற இல்லத்திலிருந்து அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வியாதியையும் ஆண்டவர் நீக்கும்படி ஜெபிக்கிறோம். 12 வருஷங்கள் வியாதிப்பட்ட பெண் விசுவாசத்தோடு உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது அற்புதமான விடுதலையை தந்த ஆண்டவர் இந்த நாளிலும் வியாதியோடு உம்மை நோக்கி பார்த்து கரம் நீட்டி உம்மை தொடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சுகம் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியோ என்று பயத்தோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பலவீனத்தை குறித்து நாங்கள் கவலையோடு இருக்கிற காலத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நம்பிக்கையை தாரு சுவாமி. ஆண்டவரே, அந்த வியாதி எங்களை அணுகாதவாறு காக்கும்படி ஜெபிக்கிறோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் அதை காண்பாய் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிற வண்ணமாகவே நாங்கள் எங்களுக்கு அருகில் எந்த ஆபத்து வந்தாலும் ஆண்டவர் எங்களை எல்லாவற்றிலிருந்து காப்பார் நம்பிக்கையில் உம்முடைய கரங்களை பிடித்து நன்மையான வாழ்வில் ஜீவிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் தந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். நல்ல வாழ்வை தாரும் ஆண்டவரே. படிக்கிற வகுப்புகளில் நல்ல முறையில் படிக்கக்கூடிய கிருபையை தாரும். பள்ளிக்கூடங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. படிக்கும் வாய்ப்புகள் முடக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் படிக்க ஆயத்தப்படும் போது ஆண்டவரே, அந்த முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஞானத்தை தாரும். புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தாரும். நல்ல வெற்றியை தாரும் ஆண்டவரே. இந்நாட்களில் 12ஆம் வகுப்பு முடிவுகள் வந்திருக்கிற சுவாமி. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் எல்லா பிள்ளைகளும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை தந்தீர். மேல் படிப்புக்கு அவர்கள் ஆயத்தப்பட்டு பிரயாசப்படும் போது ஆண்டவர் நல்ல மேல் கல்விக்கான வாய்ப்புகளை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்வுக்கான மேல் கல்விக்காக பிரயாசம் படும் போது நல்ல மேல் கல்விகளின் வாய்ப்புகளை ஆண்டவர் தந்தர ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாட்களில்
எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் படிப்புக்காக, வேலை வாய்ப்புக்காக வெளியூர் சென்றது உண்டு சுவாமி. வெளிநாடுகள் சென்றது உண்டு. அங்கு தங்கியிருப்பது உண்டு சுவாமி. ஆண்டவரே, ஊருக்கு வர முடியாமல் ஆண்டவரே தூர இடங்களில் தங்கி ஆண்டவரே தங்கள் கடமை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். தெய்வன் அவர்களோடு கூட இரு சுவாமி. ஆண்டவரே, நல்ல செய்திகள் அவர்களுடைய வாழ்விலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளவும், எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற நல்ல செய்திகளை அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் அதை அறிந்து சந்தோஷப்படக்கூடிய நல்ல கிருபைகளை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாய்ப்பு கிடைக்கும் நாட்களில் ஊருக்கு வந்து குடும்பத்தோடு பிள்ளைகளோடு ஆண்டவரை துதித்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல கிருபைகளை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளும் தலைவருடைய வழி நடத்தலுக்காக ஜெபிக்கிறோம். ஆற்றலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை நீதியோடு, நியாயத்தோடு, நேர்மையோடு ஆட்சி செய்யக்கூடிய கிருபையை தாரும். தேசத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் ஆண்டவர் அகற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். மதத்தின் பெயரில், ஜாதியின் பெயரில் பல இடங்களில் கலவரங்கள் உருவாவதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, தேசத்தில் ஒரு அமைதியை ஆண்டவர் உருவாக்கி தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல இடங்களில் சிலைகள் உடைக்கப்பட்டு பதற்றமான சூழல் உருவாகியிருப்பதை ஆண்டவர் காண்கிறீர் சுவாமி. அப்படிப்பட்ட தீமைக்கு காரணமாயிருக்கிற மக்கள் நன்மையை அறிந்து நல்லவர்களாக வாழக்கூடிய கிருபைகளையும் ஆண்டவர் தந்து தேசத்தில் ஒரு அமைதியை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வைரஸின் பாதிப்பு உலகத்தின் எல்லா பகுதியிலும் தாக்கி இருப்பதை ஆண்டவர் அறிகிறீர் சுவாமி. அதிகமான பாதிப்பு எங்கள் தேசத்தில் உருவாகியிருப்பதை பார்க்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டில் உருவாகியிருப்பதை பார்க்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாகியிருப்பதை பார்க்கிறோம். எங்கள் கிராமத்தின் அருகில் உருவாகியிருப்பதை பார்க்கிறோம். ஏசப்பா, இறங்கும் சுவாமி. அந்த கொடிய வைரஸ் கிருமியானது அழிந்து போகக்கூடிய கிருபையை தாரும். மாற்று மருந்துகள் கண்டுபிடித்து ஆண்டவரே அந்த கொடிய வியாதியை அடக்கக்கூடிய கிருபையை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எத்தனை வல்லமை உள்ளது சுவாமி. நீர் ஒரு வார்த்தை சொல்லி அந்த வியாதியை எங்களை விட்டு நீக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் பல இடங்களில் ஆண்டவரே நில நடுக்கங்கள் ஏற்படுவதை அறிந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். சுனாமிக்கான அறிவிப்புகள் வெளியிட்டு அச்சத்தில் கடற்கரை பிராந்தியத்தில் இருக்கிற மக்கள் வாழ்வதை ஆண்டவர் அறிகிறீர் சுவாமி. எல்லாவித அச்சங்களையும் நீக்கி ஆறுதலை எங்கள் தேசத்தில், எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லை பகுதியில் இருந்த அச்சுறுத்தலை ஆண்டவர் மாற்றினீர் சுவாமி. அது படிப்படியாக குறைந்து ஆண்டவரே எதிரியின் படைகள் பின்வாங்கி ஒரு ஐக்கியத்திற்கு உதாரணமாக மாறக்கூடிய கிருபையை தந்தீர். நன்றி சொல்கிறோம். அமைதிக்கு காரணமாக இருந்த ஆண்டவர் இன்னும் அந்த அமைதியை எங்கள் தேசத்தில் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம் கரங்களில் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்கள் தேசத்தை உம் கரங்களில் தருகிறோம். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வேதத்தை விதைக்கிற இடங்களெல்லாம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய கிருபை தாரும். மிஷனரிகளையும், மிஷன் களங்களையும், மிஷனரி பணிகளையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, மிஷன் பணிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை அறியாத மக்கள் மத்தியில் ஆண்டவரே சென்று கடினமான ஊழியங்களை செய்கிற மிஷனரிகளை உம் கரங்களில் தருகிறோம். அவர்களுடைய பணிகளை உம் கரங்களில் தருகிறோம். அவர்கள் விதைக்கிற வேத வசனமாகிய விதைகள் 30, 60, 100 பலன் கிடைக்கக்கூடிய கிருபையை தாரும். எங்கள் தேசம் இந்திய தேசம் கிறிஸ்துவின் தேசமாக மாறவும், அஞ்ஞானத்தின் அனுபவங்கள் மறைந்து போகவும், தேசத்தில் ஆண்டவர் மகிமைப்படக்கூடிய கிருபையை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் எங்களை ஒரு முறை கூட உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இரும். உம்முடைய வார்த்தையை
தியானிக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். நீர் எங்களோடு பேசும் சுவாமி. உம்முடைய வார்த்தையின் வாயிலாக உம்முடைய அன்பை அறிந்து உம்முடைய பாதுகாப்பை உணர்ந்து உம்மில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபை தார். எங்களை தாழ்த்தி உம் கரங்களை தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் பரமபிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து கரம் தட்டி வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா என்ற பாடலை பாடுவோம். வல்லமை தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்து வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை,
வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும் பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவனே தேவா வல்லமை தாரும் தேவா தேவனே தேவா இப்போ தாரும் தேவா தேவனே தேவா இப்போ தாரும் தேவா என்றவாறே வேண்டல் செய்வோம். அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாகிய மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமும் ஆட்சி நிறைந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலோ ஒரு முறை கூட உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். நிலையற்ற உலகினிலே வாழ்கின்ற எங்கள் வாழ்வினிலே இம்மட்டும் காணொளி வாயிலாய் தொழுகைகளை பங்கேற்று உம்மை ஆராதிக்க எங்களுக்கு அருள் செய்திருக்கின்றீர். வாழ்வழிக்கும் வல்லமையுள்ள வார்த்தைகளை படித்து தியானிக்க வண்ணமாய் முற்படுகின்றோம். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்வில் என்ன என்பதை வார்த்தைகள் வழியாய் எங்களுடைய அகவாழ்வுகளிலே அதை புரிந்து கொள்வதற்கான சிந்தைகளை எங்களுக்கு தந்தருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவ்வார்த்தைகளை படித்து தியானிக்கின்ற பொழுது எங்கள் வாழ்வினிலே நம்பிக்கையோ புத்தாக்கத்தை தந்து எங்களை பலப்படுத்தியருள வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகின்றோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். நாம் வாழுகின்ற இந்த உலகினிலே பண்டைய நாட்களினிலே அரசர்கள் தங்களுடைய செய்திகளை மற்றவருக்கு தெரிவிக்கும் வண்ணமாய் அல்லது ஒரு நபர் தங்களுடைய செய்திகளை மற்றவருக்கு தெரிவிக்கும் வண்ணமாய் தூது அனுப்புவதற்கு பறவைகளை பயன்படுத்தினார்கள். பல நேரங்களிலே தூதுவர்களை அவர்கள் பயன்படுத்தியதை நாம் வரலாற்று சார்ந்து தெளிவாய் கண்டுகொள்ளலாம். தூதுவன் அல்லது தூதுவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய செயல்பாடு என்னவென்று பார்க்கின்ற பொழுது செய்தி எடுத்து செல்பவன். ஒருவேளை தனி மனிதனுடைய ஒரு செய்தியாய் இருக்கலாம், அல்லது பொது மக்களுடைய அல்லது பொது ஒரு செய்தியாய் காணப்படலாம். இந்த செய்தியை எந்த இடத்திலே அவன் கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த செய்தியை கொண்டு செல்வது இந்த தூதுவனுடைய ஒரு பணியாய் காணப்படுகின்றது. கிமு 4ஆம் நூற்றாண்டிலே கிரேக்க நாட்டை ஆளுகை செய்த மன்னனாகிய 2ஆம் பிலிப் என்பவன் கிரேக்க நாட்டை ஆட்சி செய்து வருகின்றான். சிறப்பான ஒரு ஆட்சியை கிரேக்க நாட்டை அவன் செயல்படுத்துகின்றான். தனக்கு துணைவியாக இன்னொரு இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை அவன் திருமணம் செய்து கொள்ளுகின்றான். தான் ஒரு இனம், தன்னுடைய துணைவியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட துணைவியானவள் இன்னொரு இனத்தை சார்ந்தவளாய் காணப்படுகின்றாள். இல்லற வாழ்வு இனிமையாய் கடந்து செல்கின்றது. ஏற்ற நாளிலே அவருடைய இல்லற வாழ்வை கடவுள் ஆசீர்வதித்து ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளை பாக்கியத்தை தருகின்றார். அந்த பிள்ளையானது ஒவ்வொரு நாளும் நல்ல வளர்ச்சிகளை பெற்று ஆரோக்கியத்தோடு அந்த பிள்ளையானது வளர்ந்து வருகின்றது. தன்னுடைய ஒரு வாலிப பருவத்திலே தன்னுடைய சின்ன பருவத்தை அவன் அடைகின்ற பொழுது தன்னை பார்க்கின்றவர்கள், தன்னை காண்கின்றவர்கள் தன்னை ஏளனம் செய்வதை அவன் உணர்ந்து கொள்கின்றார். ஒருவேளை அரச அரண்மனையில் காணப்படலாம், அரசனுடைய மகன் என்கின்ற ஒரு அந்தஸ்தோடு அவன் காணப்பட்டாலோ தன்னை பார்க்கின்றவர்கள் இவன் அரசனுக்குரிய சொந்த வம்சத்தை சார்ந்தவன் அல்ல, இவன் ஒரு இன்னொரு இனத்தை சார்ந்தவன் என்று சொல்லி தன்னை பார்க்கின்றவர்கள் அனைவரும் ஏளனம் செய்கின்ற ஒரு நபராய் இவனுடைய வாழ்வானது காணப்படுகின்றது. ஒரு நாள் அனைத்து மக்களும் கூடியிருக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த அவையிலே இந்த நபரை அல்லது இந்த பையனை, இந்த சிறுவனை இதை போன்று அங்கு கூடியிருக்கின்ற மக்கள் அனைவரும் ஏளனப்படுத்துகின்றார்கள். இவன் அரசனுக்குரிய வம்சத்தை சார்ந்தவன் அல்ல, அரசனுக்குரிய இரத்தத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி மீண்டுமாய் ஏளனப்படுத்துகின்ற ஒரு நிலையை அடைந்த இந்த சிறு பையனாய் காணப்படுகின்ற 13 வயதை உடைய இந்த அலெக்சாண்டர்
தன்னுடைய சொந்த சகோதரனையும் தன்னுடைய சொந்த தாயையும் அழைத்துவிட்டு, இனி இவ்விதமாய் இந்த அரண்மனையிலே நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன், பார்ப்போர் என்னை ஏளனமாய் என்னை நகைக்கின்றார்கள் என்று சொல்லி தன்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதரனையும் அழைத்து கொண்டு தன்னுடைய தேசத்திற்கு வெளியே காணப்படுகின்ற ஒரு பகுதிகளை சென்று அவர்கள் தனிமையாக வாழுகின்றார்கள். இந்த இரண்டாம் பிலிப் என்பவன் தன்னுடைய மகனாகிய அலெக்சாண்டர் மீது அதிக அக்கறை கொண்டவன், தன்னுடைய மகனை அதிகமாய் நேசிக்கின்றவன். எப்படியாவது தன்னை விட்டு தன்னுடைய அரண்மனையை விட்டு வெளியே காணப்படுகின்ற தன்னுடைய மகனை மீண்டுமாய் தன்னுடைய இல்லத்திலே தன்னுடைய அரண்மனையிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த இரண்டாம் பிலிப் என்பவன் பல தூதுவர்களை அனுப்புகின்றான். எப்படியாவது என்னுடைய மகன் ஒருவேளை இன்னொரு இனத்திலே பிறந்த ஒரு கலப்பினத்திலே பிறந்த ஒரு மனிதனை காணப்பட்டாலோ அவன் என்னுடைய மகன், அவன் என்னுடைய அரண்மனையிலே மீண்டுமாய் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி பல தூதுவர்களை அனுப்புகின்றான். எப்படியாவது வர வேண்டும் என்று சொல்லி எந்த தூதுகளுக்கும் அவன் இணங்கிய பாடில்லை. இறுதியாக அந்நாட்களிலே தத்துவ மேதை என்று சொல்லப்படுகின்ற இந்த அலெக்சாண்டருடைய ஆசிரியரை காணப்படுகின்ற அரிஸ்டாட்டில் இறுதியாக தூதுவராக இந்த அலெக்சாண்டரை மகா அலெக்சாண்டர் அல்லது த கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்லுகின்ற இந்த அலெக்சாண்டரை சந்திக்க வண்ணமாய் அந்த தனிமை நிறைந்த பகுதியிலே இந்த அரிஸ்டாட்டில் கடந்து செல்கின்றார். கடந்து சென்றவன், நீ ஏன் அரண்மனையிலே வாழ வேண்டியவன்? ஒரு இளவரசனாய் அரண்மனையிலே அனைத்து செல்வங்களோடு செழிப்புகளோடு வாழ வேண்டியவன், ஏன் இவ்வளவு செல்வத்தின் குறைவுகளோடு ஏன் ஒதுக்குப்புறமாய் நீ வாழ்கின்றாய் என்று கேட்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே காணப்படுகின்ற குமுறல்களை அப்படியே அரிஸ்டாட்டிடத்திலே அவன் கொட்டுகின்றான். 13 வயது உடைய ஒரு சின்ன ஒரு பையன் அவனுடைய உள்ளத்திலே காணப்படுகின்ற நிலையை, அவனுடைய மனதின் இயக்கத்தை, அவனுடைய மனதின் வேதனையை அரிஸ்டாட்டில் உணர்ந்து கொள்ளுகின்றார். இந்த மனிதனுக்கு, இந்த அலெக்சாண்டருக்கு சொல் வடிவத்திலே அவருக்கு அதை கற்றுக் கொடுத்தால் அவனால் புரிந்து கொள்ள இயலாது. இவன் தன்னுடைய வாழ்விலே திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுது ஒரு வேளை இவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலாம் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த அலெக்சாண்டரை பார்த்து, இன்றைக்கு மாலை பொழுதிலே நீ என்னோடு ஒரு சிறப்பு நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அரிஸ்டாட்டில் அவனை அழைத்து அவனுடைய அனைத்து ஆடைகளையும் மாற்றி அவனை மாறுவேடம் கூட செய்து தன்னுடைய நண்பனுடைய இல்லத்தில் நடைபெற்ற ஒரு சிறப்பு ஒரு விருந்திலே இந்த அலெக்சாண்டரை அரிஸ்டாட்டில் அழைத்து செல்லுகின்றார். அந்த இடத்திலே அலெக்சாண்டர் மாறுவேடம் பூண்டவனாய் அந்த இடத்திலே கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த நண்பனுடைய இல்லத்திலே சென்ற அரிஸ்டாட்டில், இன்றைக்கு இந்த விருந்திலே எந்த உணவானது சிறப்பு வாய்ந்த உணவு, இந்த பந்தியிலே பரிமாறப்பட்டிருக்கின்ற உணவுகளில் என்ன உணவு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த உணவு என்று சொல்லி நண்பனிடத்தில் கேட்கின்ற பொழுது, அத்திப்பழத்திலான ஒரு உணவு இன்றைக்கு தான் முதலாக நாங்கள் அதை செயல்படுத்தி இருக்கின்றோம், இதுதான் இன்றைக்கு இந்த விருந்திலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உணவு என்று சொன்ன மாத்திரத்திலே அரிஸ்டாட்டிலும் தன்னோடு காணப்படுகின்ற 13 வயதை உடைய இந்த அலெக்சாண்டரோ அந்த அத்திப்பழ உணவை உட்கொள்கின்றார்கள். மிகவும் ருசியாக இருக்கின்றது, தங்களுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் நிறைந்த உணவு என்று சொல்லி இந்த இடத்திலே அவர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்ளுகின்றார்கள். இடத்திலே அரிஸ்டாட்டில் இந்த அலெக்சாண்டரை பார்த்து, இந்த பந்தியிலே கூடியிருக்கின்ற ஏராளமான விருந்தினர்கள் உண்டு, அத்தனை நபர்களுக்கும் இந்த உணவினை நீ கொண்டு கொடுக்க வேண்டும். அவர்கள் அனைத்து மக்களும் உண்டு அந்த உணவை அவர்கள் உண்ட பிற்பாடு அந்த தட்டை, வெறும் தட்டை நீரிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அலெக்சாண்டரத்திலே இந்த அரிஸ்டாட்டில் சொல்லுகின்றார். அப்படி யோசித்தவன் தன்னுடைய ஆசிரியர் வேறு வழியின்றி அந்த தட்டை, உணவு தட்டை எடுத்துக்கொண்டு அந்த பந்தியிலே கூடியிருக்கின்ற எல்லா விருந்தினர்களுக்கும் அந்த உணவை ஒவ்வொருவருக்காக கொடுக்கின்றார். ஒவ்வொரு மக்களும் உணவை உட்கொள்ளுகின்றார்கள். பலவிதமான பேச்சுகள் பேசுகின்றார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள் நல்ல உணவு, நல்ல சுவை உள்ள உணவு, நல்ல தரமான உணவு. சிலர் சொல்லுகின்றார்கள் என்ன உணவு இது, சாப்பிடுவதற்கே அது போதுமானதா இல்லை என்று சிலர் சொல்லுகின்றார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள் பரவாயில்லை என்கின்ற வார்த்தைகளை அப்படியே கேட்டவன் தன்னுடைய ஆசிரியராகிய அரிஸ்டாட்டில் வருகின்ற பொழுது, எல்லாருக்கும் உணவை கொடுத்தாயிற்றா என்று கேட்கின்ற பொழுது கொடுத்தாயிற்று. என்ன சொன்னார்கள் என்று கேட்கின்ற பொழுது இவ்விதமான ஒரு பதிலை, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலை பார்த்து சொல்லுகின்றார். இந்த இடத்திலே கோபமடைந்த அரிஸ்டாட்டில், என்ன சொல்லுகின்றாய், உனக்கும் எனக்கும் இந்த உணவானது பிடித்திருக்கிறதே,
நீயும் உட்கொள்ளிருக்கின்றாய், நானும் உட்கொண்டிருக்கின்றேன். உனக்கும் எனக்கும் பிடித்த உணவானது ஏன் மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி சற்று கோபத்தோடு பேசிய மாத்திரத்திலே அந்த அலெக்சாண்டர் 13 வயதுடைய அந்த இளைஞன் சொல்லுகின்றார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ரசனை உண்டு. ஒருவருக்கு அந்த ரசனை, அந்த உணவை பிடித்திருக்கலாம். ஒருவருடைய ரசனை ஒருவேளை அது மாறுபட்டு காணப்பட்டிருக்கலாம். அந்த உணவு அவருக்கு பிடிக்காமல் காணப்பட்டிருக்கலாம். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான ரசனைகள் உண்டு. என்னதான் காணப்பட்டாலும் அந்த உணவானது தரம் உள்ளது, சுவையானது என்று சொன்ன மாத்திரத்திலே உன்னுடைய வாழ்வுக்கான, உன்னுடைய வாழ்விலே நீ இந்த நாளிலே தனிமைப்படுத்தப்பட்டு காணப்பட்டதற்கான அந்த கேள்விக்கான பதிலும் இதிலே காணப்படுகிறது என்று சொல்லி வார்த்தையால் அல்ல, செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுது இந்த அலெக்சாண்டருடைய வாழ்க்கையிலே அரிஸ்டாட்டில் எனப்படுகின்ற ஆசிரியர் தூதுவராய் செயல்படுகின்ற பொழுது, நாம் வரலாற்றை படிக்கின்ற பொழுது உலக வரைபடத்திலே பாதி பகுதிகளுக்கு மேலான பகுதிகளை அவன் கைப்பற்றி அவ்வளவு அதிகாரம் செலுத்தினவனாய் அவனுடைய வாழ்வானது மாற்றம் என்பதை நாம் வரலாற்று சார்ந்து கண்டுகொள்ளலாம். நாட்களிலே நாம் வாழுகின்ற இப்பகுதிகளிலோ பலர்கள் தூதர்களாய் செயல்படுகின்றார்கள். நம்முடைய தேசத்தின் தலைமை பகுதியாய் காணப்படுகின்ற டெல்லியிலே பல நாடுகளின் தூதரகங்கள் அதனுடைய மையப்பகுதி, நம்முடைய தேசத்தின் தலைமையிடமாய் காணப்படுகின்ற டெல்லியிலே காணப்படுகின்றன. அங்கே ஒவ்வொரு நாடுகளுடைய தூதுவர்கள் காணப்படுகின்றார்கள். நம்முடைய தேசத்திலிருந்து தூதுவர்களாக பல தேசங்களிலே, பல தேசத்தின் மையமான பகுதிகளிலே தூதுவர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட இந்நாளுக்குரிய திருமறை பகுதியை காணப்படுகின்ற 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி திருச்சபைக்கு ஆலோசனை சொல்லுகின்றார். இப்பகுதியிலே ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது தூதுவர்கள், இறைமக்களாகிய நானும் நீங்களும் கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகின்றது. எவ்விதமாய் தூதுவர்கள்? அரசின் நிமித்தமாய் பல நாடுகளிலே காணப்படுகின்ற தூதுவர்களுக்கு பலவிதமான பொறுப்புகள் உண்டு. பல நிலைகளிலே அவர்கள் மதிப்பு மிக்கவர்கள், மரியாதை மிக்கவர்கள், பலவிதமான பொறுப்புகளை அவர்கள் கண்ணியத்தோடு செயல்படுத்துகின்றார்கள். ஆனால் என்னையும் உங்களையும் பார்த்து, இறைமக்களாகிய நம்மை பார்த்து இந்த இடத்திலே திருமறை சொல்லுகின்றது, நீங்களும் இறைமக்களாகிய நீங்களும் கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்கின்ற ஒரு பகுதியை திருமறையானது நமக்கு தெளிவாய் கற்றுத்தரும். எவ்விதமாய் நாம் தூதுவர்களாய் காணப்படுகின்றோம்? கிறிஸ்துவின் தூதுவர்களாய் காணப்படுகின்ற நம்முடைய, என்னுடைய, உங்களுடைய பொறுப்பு என்ன? அந்த பொறுப்பு என்ன என்பதை குறித்து தான் இந்த நாளிலே சிந்திக்க வண்ணமாய் ஆசிக்கின்றோம். முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு கிறிஸ்துவின் தூதுவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் உண்மையாய் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவின் தூதுவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் உண்மையாய் இருக்க வேண்டும். நம்முடைய இந்திய தேசத்தின் பிரதிநிதியாக இன்னொரு தேசத்தில், ஒருவேளை அமெரிக்க தேசத்திலே காணப்படலாம். ஒரு தூதுவராய் அந்த தேசத்திலே காணப்படுகின்றார். நாம் இந்த தேசத்திலே வசிக்கின்ற அத்தனை கோடி மக்களுடைய ஒரு பிரதிநிதியாய் அவர் அமெரிக்க தேசத்திலே காணப்படுகின்றார். நம் ஒவ்வொருடைய கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு இவர்களுடைய பிரதிபலிப்பாய் அவர் இன்னொரு தேசத்திலே காணப்படுகின்றார். மாத்திரமல்ல, 2 நாடுகளுக்கிடையே காணப்படுகின்ற உறவுகளிலே எவ்விதமான விரிசல் வராமல் அந்த உறவுகளை சீரான முறையிலே கட்டி எழுப்புவது இந்த தூதருடைய பணியை காணப்படுகின்றது. கிறிஸ்துவின் தூதர்களாய் காணப்படுகின்ற நாம் அதிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமுறை நமக்கு கற்றுத் தருகின்றது. ஒருவேளை அரசிலே பணிபுரிகின்ற இந்த தூதுவர்கள் உண்மையற்றவர்களாய் காணப்பட்டால் 2 நாடுகளுக்கும் இடையே எளிதாய் சண்டை வரலாம். 2 நாடுகளுக்கு இடையே எளிதான முறையிலே போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் இந்நாளிலே படிக்க வேண்டிய திருமுறை பகுதியை காணப்படுகின்ற யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள பகுதிகளை நாம் படிக்கின்ற பொழுது, அப்பகுதியிலே மோசே எனப்படுகின்ற ஒரு தலைவன் எகிப்திலே வாழ்ந்த அந்த மக்களை பாலும் தேனும் ஓடுகின்ற கானானை நோக்கி வழிநடத்திய மோசே எனப்படுகின்ற தலைவன் மரித்து போகின்றான். 30 நாட்கள் இந்த மக்கள் அவர்கள் பாலைவனத்திலே துக்கம் கொண்டாடுகின்றார்கள். கடவுள் ஒரு புதிய தலைவனை, மீண்டுமாய் ஒரு தூதுவனை, அல்லது இந்த மக்களை பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு கானான் தேசத்திலே கொண்டு செல்லும் வண்ணமாய் ஒரு தூதுவனாய் யோசுவாவை கடவுள் நியமிக்கின்றார். சற்று தயக்கம் உண்டு. இத்தனை மக்களை இவ்வளவு தூரம் எவ்விதமாக நடத்தி செல்ல வேண்டும் என்ற தயக்கத்தோடு இப்பகுதியிலே இந்த யோசுவா காணப்படுகின்ற பொழுது, இடத்துல யோசுவா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது கண்டுகொள்ளலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சற்று ஒரு தயக்கம் இருந்தது. எவ்விதமாய் என்னை ஒரு தூதுவராய் கடவுள் இந்த உலகத்திலே இந்த மக்களை பாலும் தேனும் ஓடுகின்ற கானானை நோக்கி நடத்தி செல்வதற்கு வைத்திருக்கின்றார். எவ்விதம் நடத்தி செல்வேன் என்கின்ற ஒரு கலக்கத்தின் மத்தியிலே இப்பகுதியிலே அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை, நீ பலங்கண்டு தைரியமாயிரு என்று சொல்லி திரும்ப 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 அவனுக்கு தைரியத்தை கடவுள் ஊட்டுகின்றார். மாத்திரமல்ல, சொல்லுகின்ற பொழுது நான் எப்படி மோசையோடு இருந்தேனே அதே போன்று உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பகுதியிலே அவனை தேற்றுகின்றார். மோசையோடு கடவுள் காணப்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த ஒரு குணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எந்த இடத்திலும் அவனுடைய வாழ்வின் எல்லா செயல்களிலும் அவர் மிகவும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி மோசையுடைய வாழ்வை சுட்டி காட்டுகின்றார். அந்த மோசையை போன்று நீயும் உண்மை உள்ளவனாயிருந்தால், நீ உன்னுடைய கருத்து தரப்பட்டிருக்கின்ற இந்த தூதுவ பணி, இந்த மக்களை பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திலே கொண்டு செல்லுகின்ற அந்த பணியிலே நீயும் உண்மை உள்ளவனாக இருக்கின்ற பொழுது நான் உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர் வாக்குரைக்கின்றார். எதிலே உண்மை உள்ளவர்கள்? அதிலே திருமுறை தெளிவாய் சொல்லுகின்றது. யோசுவா 1ஆம் அதிகாரம் அவருடைய 8ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதிலே எழுதியிருக்கிறவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருக்கும்படியாக, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். சட்டமனுடைய வாயில் இருக்க மாத்திரமல்ல, அதை தியானிப்பது மாத்திரமல்ல, அதை கடைபிடிக்கின்ற பொழுது, உன்னுடைய வாழ்விலே அதை கடைபிடித்து அதனை வெளிப்படுத்துகின்ற பொழுது, எல்லா நிலைகளிலும் நீ உண்மை உள்ளவனாக இருக்கின்ற பொழுது, உன்னுடைய வாழ்க்கையினிலே நீ அந்த பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்குள்ளே கடந்து செல்வாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இப்பகுதியிலே கடவுள் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குறுதியாய் இப்பகுதியானது காணப்படுகின்றது. முதலாவது, அரசியலை பணிபுரிகின்ற ஒரு தூதுவர்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவதை போன்று கிறிஸ்துவின் தூதுவர்களாய் காணப்படுகின்ற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதின வாழ்வினிலே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த உண்மை எவ்விதம் என்று சொல்லுகின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தையை படிப்பது மாத்திரமல்ல, அதை தியானிப்பது மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்றவர்களாய், அந்த கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்ற அனுபவம் நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது கிறிஸ்துவுடைய தூதருடைய செயல்களை நம்மால் செயல்படுத்த முடியும் என்பதிலே எவ்விதமான ஐயமில்லை. இரண்டாவது, நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு தூதுவர் அல்லது ஒரு கிறிஸ்துவின் தூதுவர் அவனுடைய பொறுப்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சரி செய்து ஒரு அமைதியை ஏற்படுத்துவது ஒரு தூதுவருடைய பணி. அதே போன்று ஒரு கிறிஸ்துவின் தூதருடைய பணி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அமைதியை பகிரப்படுவது, அமைதியை பகிர வேண்டியது ஒரு கிறிஸ்துவுடைய தூதுவருடைய ஒரு பணியாய் காணப்படுகின்றது. இந்நாளிலும் படிக்க வேண்டிய திருமறை பகுதியாய் காணப்படுகின்ற மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம் முதல் 13 வரை உள்ள வசனங்களை படிக்கின்ற பொழுது கண்டுகொள்ளலாம். இயேசுவானவர் தன்னுடைய 12 சீடர்களையும் ஒரு இடத்தில் அழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, நீங்கள் கிராமங்களுக்குள்ளே 2 நபர்களாக கடந்து செல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொரு இல்லங்களிலே சென்று அந்த மக்களை சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற தேவைகளை சந்தியுங்கள். ஒருவேளை பலவீனத்தோடு காணப்படலாம், ஒருவேளை மனதிலே நிம்மதி இல்லாமல் காணப்படலாம், அல்லது பலவிதமான வேதனைகள் சஞ்சலங்களோடு ஒவ்வொரு இல்லங்களிலே காணப்படலாம். அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆறுதல் சொல்லுகின்றவர்களாய், அமைதி உண்டு பண்ணுகின்றவர்களாய் உங்களுடைய செயலானது காணப்பட வேண்டும் என்று சொல்லி மார்க்கு அதனுடைய 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 13 வரை வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது கண்டுகொள்ளலாம். 3 பகுதிகளிலே இந்த நிகழ்வை மையப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 5 முதல் 15, லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். மற்ற நற்செய்தி நூல்களிலே பார்க்கின்ற பொழுது, ஒரு இல்லத்திலே நீங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த இல்லத்திலே காணப்படுகின்ற மக்கள் எவ்விதமான வேதனைகளும் காணப்படலாம். அவர்களுக்கு நீங்கள் சமாதான வாழ்த்துக்களை கூறுங்கள். ஒருவேளை அந்த சமாதானத்திற்கு அவர்கள் பாத்திரராயிருந்தால் அந்த சமாதானமானது அவருடைய இல்லத்திலே தங்கட்டும். இல்லை என்று சொன்னால் அந்த சமாதானமானது அவர்களை விட்டு கடந்து போகட்டும்.
ஒருவேளை உங்களை அவர்கள் நிந்தித்தால், உங்களை அவர்கள் பரிகசித்தால், நீங்கள் விட்டுவிடுங்கள். நியாய தீர்ப்பு நாட்களிலே சுதோம் குமாரா பட்டங்கள் ஏற்படுகின்ற அழிவை பார்க்கலும் அவருடைய அழிவானது அதிகமாயிருக்கும் என்று சொல்லி 12 சீடர்களுக்கு இயேசுவானவர் இப்பகுதியிலே கற்றுத்தருகிறார். அமைதியை உருவாக்குகின்றவர்கள், ஒருவேளை அரசியல் சார்ந்த தூதர பணிகளை மேற்கொள்ளுகின்றவர்கள், 2 தேசங்களுக்கிடையே அமைதியை உருவாக்குகின்றவர்கள். நாம் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவின் தூதுவர்களாய் காணப்படுகின்ற இறை மக்களாகிய நாம் நம்முடைய வாழ்விலே நாம் சார்ந்திருக்கின்ற இப்பகுதிகளிலே பல மக்கள் வேதனைகளோடு, பலவீனங்களோடு, வியாகுலங்களோடு, கண்ணீரோடு, என்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற உள்ளங்கள் ஏராளம் உண்டு. ஒவ்வொரு இறை மக்களாகிய ஒவ்வொரு கிறிஸ்துவின் தூதர்களாய் காணப்படுகின்ற நாம் நம்முடைய வாழ்விலே அவருடைய வாழ்க்கையிலே அமைதியை பகிர்கின்றவர்களாய் நம்முடைய வாழ்வின் செயல்பாடை வெளிப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய ஒரு பொறுப்பாய் காணப்படுகின்றது. மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது ஒப்புரவை உருவாக்குகின்றவர்கள் ஒரு தூதுவருடைய கடமையாய் காணப்படுகின்றது. அயல் தேசத்திலே நம்முடைய திருச்சபையிலிருந்தும் பல மனிதர்கள் பல நாடுகளிலே கல்வி நிமித்தமாக, தொழில்கள் நிமித்தமாக காணப்படுகின்றார்கள். அந்த தேசங்களிலே அவர்கள் காண்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள், இவைகளை சரி செய்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அந்த தேசத்திலே காணப்படுகின்ற நம்முடைய தூதரகத்தின் தூதுவர் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அவருடைய பொறுப்பாய் காணப்படுகின்றது. அதை போன்று இந்த சமூகத்திலே வாழுகின்ற இறை மக்களாகிய நாம், கிறிஸ்துவின் தூதுவர்களாகிய நாமும் நம்முடைய கரங்களிலே கடவுள் ஒரு பொறுப்பை தந்திருக்கின்றார். அந்த பொறுப்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது இந்த உலகினிலே நாம் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் படிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தின் இறுதி பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். பல பாவங்கள் செய்கின்றோம், பலவிதமான அக்கிரமங்களை செய்கின்றோம், அநீதிகளை செய்கின்றோம், பலவிதமான தீமைகளை செய்கின்றோம். இந்நாட்களிலே கொரோனா எனப்படுகின்ற இந்த வைரஸ் மூலமாய் நம்முடைய இல்லங்களில் நாம் தனிமைப்படுத்தி காணப்படுகின்றோம். வெளியே செல்கின்ற பொழுது பயத்தோடு, அச்சத்தோடு வெளியே கடந்து செல்கின்றோம். பல நபர்களை நாம் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை மனிதனுடைய அக்கிரமங்கள், மனிதனுடைய பாவங்கள், கடவுளுடைய கோபம் உலகத்திலே பற்றி எரிகிறது என்று சொல்லி பல மனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு வருகின்றோம். பல மனிதர்கள் இது கடவுளுடைய கோபம், கடவுள் மனிதர்கள் செய்த அக்கிரமங்கள் மூலமாய் தன்னுடைய கோபத்தை மனிதர்கள் மீது வெளிப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி பல சொல்வதை நாம் காதுகளால், நாம் கண்கூடாக சொல்வதை கேட்கின்ற ஒரு நிலைக்குழுக்களுக்காய் நாம் வாழ்ந்து வருகின்றோம். இப்பகுதியிலே இந்த இடத்திலே கொரிந்திய திருச்சபைக்கு பவுலானவர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள். உங்களுடைய வாழ்வினிலே பிரிவினைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, திருச்சபை உறவுகளுக்குள்ளே உங்களுக்கிடையே மாறி மாறி வாக்குவாதங்கள் உண்டு. அனைத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதி, ஒரு பாதுகாப்பை கடவுள் தருவார் என்பது இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு தன்மையாய் அவருடைய வார்த்தையுடைய வெளிப்பாடாக காணப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டின் பகுதியை காணப்படுகின்ற 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களை படிக்கின்ற பொழுது கடவுள் சாலோமோனுக்கு சொல்லுகின்ற பொழுது, மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது, அக்கிரமம் செய்கின்ற பொழுது தேசத்திலே நான் மழை பெய்யாமல் பண்ணுவேன், தேசத்திலே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன், தேசத்திலே கொள்ளை நோய்களை நான் தோற்றுவிப்பேன். இவ்விதமாய் தேசத்திலே கொள்ளை நோய்கள், வெட்டுக்கிளிகள், தேசத்திலே மழை இல்லாமல் இயற்கையின் சீற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பொழுது ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்து எனப்படுகின்ற நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கின்ற இறை மக்களாய் காணப்படுகின்ற கிறிஸ்துவின் தூதர்களாகிய நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து திருமறை சொல்வது என்னவென்று பார்க்கின்ற பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்ற கிறிஸ்து என்கின்ற நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் தங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத தீங்குகளை ஒவ்வொன்றையும் அவர்கள் அறிக்கையிட்டு என் முகத்தை நோக்கி அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது, தங்களுடைய தவறுகளை அறிக்கை செய்து அவர்கள் தவறுகளிலிருந்து திரும்புகின்ற பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து அவருடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து அவர்களுக்கு மாத்திரமல்ல
தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இப்பகுதியிலே கடவுள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். காலை பொழுதினிலே நிலையற்ற ஒரு உலகினிலே வாழுகின்றோம். பாதுகாப்பற்று நம்பிக்கையற்ற ஒரு உலகினில் வாழுகின்றோம். நாளைய தினத்திலே என்னுடைய வாழ்வில் என்ன நடக்கும், அடுத்த நொடிப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்கின்ற ஒரு நிலைக்குள்ள நாம் வாழ்ந்து வருகின்றோம். நம்முடைய வாழ்விலோ கடவுள் நம்மை கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக, கிறிஸ்துவின் தூதுவர்களாக, இறைமக்களாகிய என்னையும் உங்களையும் கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்வினிலே உண்மை உள்ளவர்களை காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினிலே நாம் அமைதியை பகிர்கின்றவர்களை காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்விலே காணப்படுகின்ற தவறுகள், அக்கிரமங்கள், பாவங்கள், குற்றங்கள் இவை யாவையும் உள்ளத்திலே உணர்ந்து நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி கடவுளுடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டு நாம் செபிக்கின்ற பொழுது, நாம் அவரோடு ஒப்புரவாகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல இந்த தேசத்திலே சேமத்தை கட்டளிடுவேன் என்று சொல்லவர் நமக்கு வாக்குரைத்திருக்கின்றார். நம்பிக்கையோடு நாமும் அவருடைய சமூகத்திலே இறை தூதருடைய பொறுப்புகளை உணர்ந்திருக்கின்றோம், அல்லது கிறிஸ்துவின் தூதர்களை காணப்படுகின்ற நம்முடைய பொறுப்புகளை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இறை மக்களாகிய நாமும் நம்முடைய பொறுப்புகளிலே உண்மையோடு இருப்போம். கடவுளை நோக்கி நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்வினிலே, நம்முடைய தேசத்திலே, தேசத்தின் மக்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான நலன்களை கடவுள் செய்து நம்மை நிறைவோடு மகிழ்வோடு வாழ துணை செய்வராக. இறைவன் தாமே வார்த்தைகள் வழியாய் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நம்பிக்கையோடு மகிழ்வோடு வாழ நமக்கு துணை செய்வராக. ஆமென். நம் யாவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிட்டு நம்முடைய நம்பிக்கையை நாம் யாவரும் உறுதிப்படுத்துவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். அவிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவன் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். அமர்வோம். வருகின்ற வாரத்திலே தங்கள் இல்லற வாழ்வினிலே புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிகளுடைய பெயர்களை படிக்க கேளுங்கள். ஜூலை 22ஆம் தேதியன்று திரு ஸ்டான்லி ராஜ், திருமதி கீதா ஜாஸ்பின் கல்லம்பொற்றை. ஜூலை 25ஆம் தேதியன்று திரு சுந்தரராஜ், திருமதி ஷீபா கும்பலாந்தேரி ஆகியோர் வருகின்ற வாரத்திலே தங்கள் இல்லற வாழ்வினிலே ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கின்றார்கள். திருச்சபையின் சார்பாக இனிய திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய ஆண்டிலே உங்கள் வாழ்வுக்குரிய எல்லா செல்வங்களையும் நன்மைகளையும் கடவுள் உங்களுக்கு பகிர்ந்தளித்து நிறைவோடு வாழ உங்களுக்கு துணை செய்வராக. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தரே, ஆனந்தமீகவே, நேசமுடியும் சுத்தரே, வருகின்ற வாரத்திலே தங்கள் வாழ்வினிலே புதிய வயதிற்குள்ளாய் பிரவேசிக்கினுடைய பெயர்கள் படிக்க கேளுங்கள். ஜூலை 20ஆம் தேதியன்று திருமதி கமலா ரோஸ் பிரேமநிவாஸ் கல்வெட்டான்குழி, ஆசேர் ஜோசோவின் சன்னாப் திருவாளர் அர்ஜுன் வினோத் ஜினி காட்டேஜ் காவவிளை, திருமதி ஹெர்லின் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் காட்வின் மனோபவன் குளிஞ்சான்விளை, திருமதி நிர்மலா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஞானராஜ் ராஜ்பவன் நாராயண பெருத்தலை, திருமதி சுஜாதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் லால் டபிள்யூ டேவிட் லால் வில்லா சூழால், எல்எம் லிமி டாக்டர் ஆஃப் திருவாளர் லாசர் கல்லுவிளை, திருமதி பி ஜெனீஃபா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் வி அனீஷ்குமார் மருதமூலை. ஜூலை 21ஆம் தேதியன்று திரு சீன் சைரஸ் சன்னாப் சைரஸ் மேலக்காவிளை, திரு லிஜின் சன்னாப் திருவாளர் செல்வராஜ் கடைவிளை, திரு காட்வின் சன்னாப் திருவாளர் ஜெர்னாஸ் உள்வாரத்தலை,
திரு மோகன்குமார் ஷாலோம் கல்வெட்டான்குழி, அபிஜித் சன்னாப் திருவாளர் சுனில் கும்பிலாந்தேரி. ஜூலை 22ஆம் தேதி திரு தேவராஜ் உளவாரத்தலை, திரு சுனில் புனியக்கோணம், திரு அஸ்வின் சன்னாப் திருவாளர் ஜஸ்டின் சுந்தர்ராஜ் தோப்பு, திருமதி ஜினி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜபா டிஎஸ் ராஜ் துடிப்புறத்தலை, செல்வன் கேட்சன் லாலு சன்னாப் திருவாளர் ஜெயலால் சூளால். ஜூலை 23ஆம் தேதியன்று திரு ஜான் ரோஸ் பஞ்சவிளை, ஜர்பின் பி பால் சன்னாப் திருவாளர் பினு பிஎஸ் விலாஸ் சிலுவைபுரம். ஜூலை 24ஆம் தேதியன்று திரு லீபன் ஜோசப் சன்னாப் அருள் திரு பிரேம்சந்திரா வாரவிளை, திருமதி ஜாஸ்பின் ராணி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ராஜு ஆர்ஜி பவன் சங்கராந்தி. 25ஆம் தேதியன்று திரு பென்சல் ராஜ் சன்னாப் திருவாளர் ஞானராஜ் நாராயண பேரத்தலை, திருமதி அமுதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் பென்சாம் பெருங்குடி. ஜூலை 26ஆம் தேதியன்று ஜின்சி டாக்டர் ஆஃப் திருவாளர் கிறிஸ்டோபர் மாமூட்டு விலாகம், திருமதி ஷோபா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் கிளாஸ்டின் தரம்பு விளை, திருமதி விஜி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சிவராஜ் புனியக்கோணம், செல்வன் ஆர்எல் ரெஞ்சின் சன்னாப் திருவாளர் ராஜு தட்டான்விளை ஆகியோர் வருகின்ற வாரத்திலே தங்கள் வாழ்வினிலே புதிய வயதுக்குள்ளே பிரவேசிக்கின்றார்கள். திருச்சபையின் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய ஆண்டிலும் கடவுள் நீயுடைய ஆயுளையும் வாழ்வின் எல்லா செல்வங்களையும் நிறைவாய் தந்து உங்களுடைய வாழ்வை கடவுள் தாமே அனுகிரகித்துள்வராக. ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you all. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life to you all. Happy long life to you. May God bless you, yes. May God bless you, yes. May God bless you, Leon. May God bless you, yes. ஆராதனை நிறைவுக்காய் நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை பாடல் 290 பழைய பதிப்பு 245 தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகளேன் என்கின்ற கீர்த்தனை 290 பழைய பதிப்பு 245. எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, ஆவலதாயனை பைம்பூர்வே அமர்நீர் அருளுகின்றார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதியனும் நேத்தியாம் பாதையில் அவன் நிமித்தம் நிதமாம் சுகமாய் பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. சாநிழல் பள்ள திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டேனே, வானபர வாழை தட்டியும் காலுமை தேற்றும் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கேற்படுத்தி சுகதைலம் கொண்டன் தலையே சுகமாய் அபிஷேகம்
செய்குவார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிலுமை தாட்சி அடைகிலனே ஆயுள் முழுவதும் சிறுமை தாட்சியடை ஜெபம் செய்வோம். தேவ பிதா, எங்கள் மேய்ப்பனாக இருந்து நல்ல புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் எங்களை கொண்டு போய் சேர்த்து இளைப்பாற செய்கிறேன். உம்முடைய மந்தையில் உம்முடைய பிள்ளைகளாக வாழும் பலனை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய தூதர்கள் என்பதை எங்களுக்கு உணர்த்தினீர். சாமி, உம்முடைய அன்பின் வார்த்தைக்கு, உம்முடைய அன்பின் வாழ்வுக்கு, உம்முடைய அன்பின் செயலுக்கு நாங்கள் தூதர்கள். சாமி, அந்த தூதர்களாக நாங்கள் செயல்பட எங்கள் வாழ்க்கையில் உண்மையை தாரும். ஆண்டவரே, உண்மையான கிறிஸ்துவின் அன்பையும் உண்மையான கிறிஸ்துவின் பாதுகாப்பையும் உண்மையான கிறிஸ்துவின் வழி நடத்துதலையும் உணர்ந்து உமக்கு நாங்கள் தூதர்களாக வாழ எங்களை பயன்படுத்தும். சாமி, நாங்கள் உண்மையான தூதர்களாக இருக்க அமைதி செய்யும் ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, பிரிந்திருக்கிற மக்களுக்கு, பிரிந்திருக்கிற உள்ளங்களுக்கு, பிரச்சனையில் இருக்கிற உள்ளங்களுக்கு அமைதி கொடுத்து நற்பணியாற்றக்கூடிய தூதர்களாக வாழக்கூடிய கிருபையை தாரும். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புரவு செய்கிற நல்ல தூதர்களாக இருக்கக்கூடிய கிருபை தாரும். ஆண்டவரை விட்டு தூரம் போன உலகத்தின் சிற்றின்பங்களில் உழன்று அழிந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரோடு ஒப்புரவாக்குகிற நல்ல ஒப்புரவாக்குதலின் பணியை, தூதருடைய அனுபவத்தை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்தியின் நல்ல உண்மையை உணர்ந்து உமக்கு தூதர்களாக வாழக்கூடிய கிருபை தாரும். இந்த வாரம் முழுவதும் என்னென்ன பொறுப்புகள், என்னென்ன கடமைகள் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறோம் அவற்றையெல்லாம் செய்யும் கிருபையை எங்களுக்கு தாரும். பலவீனங்களை மாற்றும், களைப்புகளை மாற்றும், பலனான நம்பிக்கையான வாழ்வை தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கேலும் பரமபிதாவே, ஆமென்.
கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் அன்பும் அருளும் கூட்டுறவும் உங்கள் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்து நிற்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.